வணக்கம், என் பெயர் டாக்டர் குருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் படுக்கை புண்கள் பற்றி பேசப் போகிறோம். இது பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகளில் பொதுவாக இல்லாத ஒன்று. ஆனால் ஆம், சில நோயாளிகளில் இது காணப்படலாம். குறிப்பாக அவர்கள் முழு நாளும் படுக்கையில் படுத்துக் கொண்டே இருப்பதால். இப்போது வெயில் காலம் வருவதால் படுக்கை புண்கள் ஏற்படும் வாய்ப்பு படுக்கையிலிருந்து எதுவும் நகர முடியாத நோயாளிகளில் மிகவும் அதிகமாகிறது. அதேபோல் முழு நாளும் தங்கள் வீல்சேர் அல்லது நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் நோயாளிகளிலும் இந்த வாய்ப்பு அதிகரிக்கிறது. அப்படியென்றால் இதை தடுக்க நாமே நம்மை எப்படி பாதுகாக்கலாம்? இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? இரண்டையும் இந்த வீடியோவில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலில் படுக்கை புண்கள் எப்படி உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வோம். நாம் ஒரே நிலைப்பாட்டில் உட்கார்ந்திருக்கும் போது நம் உடலில் உள்ள எலும்புகள் அழுத்தம் ஏற்படுத்துகின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த அழுத்தம் ஏற்படும் இடத்தில் இரத்த ஓட்டம் குறைந்து விடுகிறது. ஏனெனில் அழுத்தம் காரணமாக இரத்தம் அங்கிருந்து செல்ல முடியாமல் போகிறது. எந்த பகுதியிலானாலும் அந்த இடம் சுமை தாங்கும் பகுதி என்றால் அது உங்கள் முதுகாக இருந்தாலும் உங்கள் பின்புறம் படப்புறம் இருந்தாலும் எங்கேயாவது அழுத்தம் வருகிறது என்றால் அங்கு உங்களுக்கு படுக்கை புண்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் இந்த படுக்கை புண்களை நீங்கள் தமிழில் நாசூர் என்று சொல்வீர்கள். அதாவது எளிதில் ஆறாத ஒரு காயம். ஆகவே கோடை காலத்தில் இது அதிகம் உருவாகும் என்பதால் முதலில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய நோயாளிக்கு முடிந்தவரை அதிகம் நகர்வு கொடுப்பது. உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நிற்க வையுங்கள். நின்றிருக்கிறார் என்றால் உட்கார வையுங்கள். படுத்திருக்கிறார் என்றால் உட்கார வைக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் முழுவதும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நோயாளியை நகர்த்திக் கொண்டே இருந்தால் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரத்த ஓட்டம் நீண்ட நேரம் நிற்காது. அதனால் படுக்கை புண்கள் உருவாக வாய்ப்பு இருக்காது. அதனால் இந்த விஷயத்தையும் மட்டும் கவனித்தால் நாம் படுக்கை புண்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது கவனிக்க வேண்டியது சுத்தம் பற்றியது. நீங்கள் உங்கள் நோயாளியை தினமும் குளிக்க வைக்க வேண்டும். நீங்கள் ஸ்வாஞ்சிங் செய்தால் போதும் என்று நினைத்தால் அது போதாது. நீங்கள் நோயாளியை எழுப்பி குளியல் அறையில் உட்கார வையுங்கள். முழுமையாக நல்ல முறையில் சோப்பும் தண்ணீரும் பயன்படுத்தி குளிக்க வையுங்கள். ஏனெனில் வியர்வை உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் போது அங்கு தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகிவிடும். மேலும் படுக்கை புண்கள் உருவாகும் ஒரு காரணமும் இதுதான். அதனால் உங்கள் உடல் சுத்தத்தை பராமரிக்க தினமும் குளிப்பது அவசியம். குளிர்ந்த தண்ணீரில் குளியுங்கள். சூடான தண்ணீரில் குளியுங்கள். ஆனாலும் கண்டிப்பாக குளியுங்கள். சரி, இப்போது சில நோயாளிகளுக்கு படுக்கை புண்கள் உருவாகிவிட்டால் அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அப்படியென்றால் கோடைக்காலத்தில் அதிகமாக வியர்வை வரும் காரணத்தால் சுத்தத்தை பராமரிக்க வேண்டும் என்பதால் ஒரு நாளில் 2 முறை கட்டை மாற்ற வேண்டும். 2 முறை சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் கட்டை மாற்ற வேண்டும். சரி, இப்போது நாம் கட்டை மாற்றும் போது சுத்தம் செய்யும் போது அதில் நாம் என்ன பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஆயுர்வேதத்தில் ஒரு எண்ணெய் உள்ளது. அதன் பெயர் ஜாத்யாதி எண்ணெய். நீங்கள் இதை கரையில் பார்க்கவும் முடியும். இந்த ஜாத்யாதி எண்ணெயை உங்கள் அருகிலுள்ள எந்த ஆயுர்வேத கடையிலிருந்தும் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்வது போல் 10 முதல் 15 வரை நாட்கள் இதன் ஃபோம் அல்லது பெயிண்டேஜ் காஸ் தயாரித்து அதில் நனைத்து நோயாளிக்கு போடுங்கள். புகைப்படம் எடுத்து வையுங்கள். 10 முதல் 15 வரை நாட்களில் உங்களுக்கே தெரிந்துவிடும். அந்த நாசூர் மாதங்களாக ஆறாத அந்த புண் வேகமாக ஆறத் தொடங்கும். சரி, இதெல்லாம் சிறிய சிறிய விஷயங்கள்தான். நீங்கள் இதைச் செய்தால் பற்றோர் உருவாகாது. உருவானாலும் விரைவில் குணமாகிவிடும். மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நான் சொல்ல மறந்துவிட்டேன். அதுதான் நீரிழிவு நோய். நோயாளிக்கு நீரிழிவு இருந்தால் அவனுடைய நீரிழிவு நிலை சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அந்த நாசூராகவே இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்சுலின் கொடுத்து மருந்து கொடுத்து அவனுடைய சர்க்கரை அளவை சாதாரண வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்தால் பற்றோர் விரைவில் குணமாகிவிடும். இதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் சந்தேகம் இருந்தால் விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் மீண்டும் சந்திக்கலாம். முழு டாக்டர் குழுவும் இருக்கிறார்கள். அவர்களிடமும் பேசலாம். இதனுடன் நீங்கள் அனைவரும் காலை நேரத்தில் செல்ல